ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து கேட்டிருந்துருப்பா, நம்ம ஏன் இந்த மாதிரி ஃபேக்கான கப்பலாக இருக்கணும், ரியலான கப்பலாக மாறிடலாமே அப்படின்னு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வரானா, இவ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறா. இல்லை நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் போகக்கூடாது, இப்போதைக்கு நம்ம வந்து டேட் பண்ணலாம், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கறலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரே பெட்டில் தான் படுத்துட்டு இருக்கானுங்க. சரி நம்ம 2 பேர் தூங்கலாமா அப்படின்ற மாதிரி இவ கேட்கும்போது, நீ தூங்குறதே நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சிவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறாளா, இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கனவு உலகத்தில் 2 பேரும் ஊஞ்சலில் ஆடுற மாதிரியும் அப்படிலாம் ஒரு ட்ரீமெல்லாம் கண்டுட்டு இருக்கா. மறுநாள் காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கண் முழிக்கும் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்கான். என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்க அப்படின்னு. அடி பாவி, நீ என்னை தூங்கவாடி விட்ட, நாளைக்கு என்னோட ரூமில் போய் தூங்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அம்மாட்ட இருந்து தான். பட் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க போல். பார்த்தியா யார் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவள் பதறி போயிடுறா. ஸோ ரெடியாகி வேகமாக வந்துட்டு இருக்காளா. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, நானும் உன் கூட வரேன் அப்படின்ட்டு. இல்லை ஃபஸ்ட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட உன்னை பற்றி பேசுகிறேன், அதுக்கப்புறமா உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. அவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கு. இவ பார்த்தீங்கன்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அந்த ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா, போன மாதம் உங்ககிட்ட நான் வாங்கின காசை வட்டியோடு திரும்பி கொடுத்துருவேன், ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அது என்னம்மா காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், நம்மளுக்கு வந்து சொந்தங்கள்லான்னு தேவை, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா அப்படின்ட்டு. இவ ஒரு மாதிரி பார்க்குறா. உனக்கு தான் பணக்கார ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டான்ல, ஸோ இப்போ வந்து நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண, எங்களுக்கு ஒரு 10 மில்லியன் மட்டும் காசு வாங்கி கொடு, நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. செவ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கா. ஓ காசு தானே இந்த வாங்கித்தரேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிகிட்டு இருக்கா. நாங்கள் உங்கள் சொந்தக்காரங்க, உனக்கு பணக்கார பையன் கிடச்சிட்டான் அப்படின்ட்டு நீ இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கத்திக்கிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்குங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடி கதை அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே வந்து சொல்லிட்டு இருக்கா. அடி பாவி, அப்போ என்னோட மெடிக்கல் ஃபீஸை வந்து பே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நீ அவங்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சிட்ருக்கியா அப்படின்னு. இல்லைம்மா, உண்மைக்குமே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவங்க பிஏ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோனோட ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு யாரோ வந்திருக்காங்க உங்களை மீட் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ அந்த லூசுங்க தான் வந்திருக்குங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் ஹீரோயினோட ஒரே ஒரு சொந்தக்காரவங்க, உங்கள் வீடெல்லாம் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. நீங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு எங்களுக்கு க்ளோஸ் கிடையாது, ஹாஸ்பிட்டல்லே நான் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க, நீ ஃபேக்கான ஐடென்டிட்டியில் தானே இங்கே இருக்க, அந்த விஷயங்களை நான் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹீரோவுமே கேட்குறான் என்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த மொட்டை வந்து சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் வந்துட்டு என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, இவங்க சொல்கிற விஷயங்கள் எதையுமே நீ கேட்காத அப்படின்னு, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நம்ம தனியாக பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எங்கே அப்படின்னு அந்த மொட்டை மண்டை கேட்குறான். இதுக்கப்புறம் பிஏ அப்புறம் கொஞ்சம் ஆட்கள் எல்லாருமே சேர்த்து அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளி விட்டானுங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அவள் ஃபேக்கான ஐடென்டிட்டியில் இருக்கா அப்படின்ற மாதிரி கத்தும்போது, இன்னொரு டைம் இந்த மாதிரி வெளியே எங்காவது சொன்னீங்க உங்கள் தொண்டையை பிச்சு எரிஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி பிஏ சொல்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கா. இவங்க போய் இந்த உண்மையை யார்கிட்டயாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. நீ ஒன்றும் வருத்தப்படாத, இந்த உண்மையை தாத்தா கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன், இவங்க போய் உளம்புறதும் நம்மளுக்கு ஒரு விதத்தில் நல்லது தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியா சொல்கிற அப்படின்ட்டு கொஞ்சம் ஹாப்பியாகிறா. ஆமாம் உங்கள் அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு என்ன நீ எப்போ கூப்பிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் உன்னை நாளை கழிச்சு கூப்பிட்டு போகிறேன், இல்லை நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே வந்துட்டு இருக்கா. அங்கே ஒரு மேடு நிற்கிறாங்க. ஆமாம் ஷிகானை பார்த்தீங்களா, நான் காலையிலேருந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அட வாமா உனக்காக நான் ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, என்ன இவங்க விசித்திரமாக சொல்கிறாங்களேன்னு இப்போ தான் நோட் பண்ணுறா. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ நாங்கள் வந்து எம்ப்ளாயீஸு, ஸோ நீ வந்துட்டு எங்களை இங்கேருந்து போக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தாத்தா வர மாதிரி சத்தம் கேட்குது, மரியாதையாக நீங்கள் 2 பேரும் கிச்சனுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தாவை ஆன்ட்டியும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அம்மாவோட சொந்தக்காரங்க இங்கே வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், எங்கே நான் உங்களை மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்கும் சிக்னல் கொடுக்குது, வந்து பேசுங்க அப்படின்னு. ஸோ இதுதான் அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்கும் போல். ஹீரோன் வந்து அது வந்துன்ற மாதிரி சொல்கிறாளா. ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் தான் அவளோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு. இந்த தாத்தாக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனை பார்க்குறாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல.
இங்கிட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோனுக்கு பிடிச்ச டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா அவன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்பயே பார்த்தீங்கன்னா, "பாஸு உங்கள நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு கல்லுல பார்த்தீங்கன்னா, அந்த வீல் சேர் வந்து அப்படியே ஏத்தி அந்த டிஷ் பார்த்தீங்கன்னா கீழ விழுந்துருது. உங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுது. இந்த சைடு தாத்தா கிட்ட பார்த்தீங்கன்னா, அவ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. "நான் வந்துட்டு ஃபேக்கான ஒரு ஐடென்டிட்டிய யூஸ் பண்ணி உங்க ஃபேமிலில கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சேன். பட் இந்த விஷயங்கள் வந்து ஹீரோக்கு தெரியவே தெரியாது" அப்படி. அப்போ ஹீரோனோட ரிலேட்டிவ் இருக்காங்கல்ல, அந்த ஆன்ட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் வந்துட்டு உண்மையா ட்ரூவா லவ் பண்றாங்க. இவ ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா தப்பு பண்ணிட்டா. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே. ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல. நீங்க வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, அந்த தாத்தா கடுப்பாயிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஆன்ட்டி வந்து சொல்லிட்டு இருக்கு, "நிறுத்து. நீ ஒரு சாதாரண பொண்ணு. ஆனா பணக்கார பொண்ணு மாதிரி நீ நடிச்சிட்டு இருந்த. சாதாரணமா உன்னால இத பண்ண முடியாது. உனக்கு பின்னாடி யார் இருக்கா? யார் இந்த விஷயங்கள பண்ண சொன்னா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, "இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன்" அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இருக்கான். இவ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதானா? நான் சொல்லி தான் அவ இத பண்ணுனா அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இல்ல அவன் பொய் சொல்றான். நான் சொன்னது தான் உண்மை அப்படின்ற மாரி சொல்லும்போது, தாத்தா பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்காரு. "போதும் நிறுத்துங்க. நீ ஃபர்ஸ்ட்டு வீட்ட விட்டு வெளிய போ" அப்படின்ற மாரி ஹீரோயின சொல்லிடுறாங்க. ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாரி ஆயிடுதா. "தாத்தா கோவப்படாதீங்க. என் மேல தான் தப்பு. என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருமல் மாரி வந்து அப்படியே மயங்கிர்றாரு. ஹீரோனுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதுக்கப்புறமா டாக்டர் வந்து செக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெளிய பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி வந்துட்டுருக்கு. எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள பண்ற? நான் உனக்கு டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்ச பொண்ணுங்க பிடிக்கல அப்படின்னா ஃப்ராங்க்கா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு ஃபேக்கான ஃபியான்சி எல்லாமே ரெடி பண்ணி, இப்படி ஒரு ப்ராப்ளத்துல போய் சிக்கிக்கிட்ட அப்படின்னு. உன்ன நெனச்சா ரொம்ப பாவமா தான் இருக்கு அப்படின்னு. "ஓ! என்ன நெனச்சு நீங்க பாவமா ஃபீல் பண்றீங்களா? நான் இப்படி உட்கார்ந்துருக்கேனே, அதுக்கு காரணம் நீங்க தானே. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமும் நீங்க தானே. எல்லா எவிடன்ஸுமே நீங்க அழிச்சிட்டீங்க தானே" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப இருக்கிற பிரச்சனையில நீ எப்படி வெளிய வர? அத மட்டும் பாரு" அப்படின்னு அந்த ஆன்ட்டி அங்கேருந்து போயிட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, தாத்தாவ தான் மீட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே வெளிய வராளா. இவனுக்கு ஒண்ணும் புரியல. "என்னாச்சு? தாத்தா என்ன சொன்னாரு?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஷிகான், நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறலாம்" அப்படின்னு. "நீ என்ன சொல்ற? நான் தாத்தா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இல்ல, நான் அவர்கிட்ட எல்லா விஷயங்களுமே தெளிவா சொல்லிட்டேன். நான் தான் பொய் சொன்னேன். உனக்கு இதுல எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது" அப்படின்னு. "ஸோ நான் இப்போ இங்கேருந்து போகறதுக்கான டைமு இல்ல. நான் உன்ன போக விட மாட்டேன்" அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, "நான் உன் கூட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். எனக்கு அந்த மெமரிஸே போதும். ஆனா நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இருக்க முடியாது. ஸோ என்ன மறந்துரு. வேற ஒரு பொண்ண பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்க" அப்படின்ட்டு அவ அழுதுட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏத்துக்க முடியல. அவ கூட இருந்த அந்த மெமரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒன் பை ஒன்னா ஞாபகம் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறமா அந்த ஆன்ட்டிய தான் காட்டுறாங்க. அத மீட் பண்ணுறதுக்காக அந்த 2 ரிலேட்டிவ்ஸும் வந்திருக்கு. "நீங்க சொன்ன மாதிரியே நாங்க தாத்தா கிட்ட நடந்துக்கிட்டோம்ல. ஸோ நீங்க எங்க ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க" அப்படின்னு. "டேய் இவங்கள ஏன்டா உள்ள வச்சிருக்கீங்க? வெளிய தூக்கி போடுங்கடா" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நீங்க இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோகமா தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா. அப்ப அவங்க அம்மா கேட்குறாங்க, "அம்மா நீ உன்னோட லவ்வர கூட்டு வரேன்னு சொன்ன. எங்க அவன்?" அப்படின்னு. "அம்மா அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, பிஸியா இருக்காரு. இன்னொரு டைம் வருவாரு" அப்படின்ற மாரிலாம் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஆனா ரொம்ப தான் கஷ்டமா இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, "தாத்தா, ஹீரோயின் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். நான் தான் அவள வந்து இங்க ஹையர் பண்ணேன்" அப்படின்னு. "எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி இவர் சொல்றாரு. இவன் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். "ஸோ எல்லா விஷயங்களுமே இங்கேயே முடிச்சிரு. நீ வேற ஒரு உலகத்துல இருக்க. அவ வேற ஒரு உலகத்துல இருக்கா. 2 பேரும் ஒண்ணா எப்பவுமே சேரவே முடியாது. இந்த டைமு இந்த கம்பெனிய யார் கையில குடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள நான் டிசைட் பண்ணிட்டு இருக்கேன். உன்கிட்ட தான் குடுக்க போறேன். நீ வந்து ஒழுங்கா கம்பெனிய பார்த்துக்கோ. இல்ல லவ் அது இதுன்னு நீ டிஸ்ட்ராக்ட் ஆன அப்படின்னா கம்பெனிய மறந்துரு" அப்படின்னு. ஸோ இவனுக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காள். அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "லைஃப்ல இந்த மாதிரி கஷ்டங்கள் வர்றது சகஜம் தான். பட் அத நினச்சிட்டே நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ உனக்கு தகுதியான ஒரு பர்சன் கண்டிப்பா இருப்பாங்க. நீ அவங்கள வந்து தேடிப்போ" அப்படின்னு. "அட போம்மா, உனக்கு என்னம்மா தெரியும்" அப்படின்ற மாரி தான் உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பை வந்துட்டு இருக்கான். "நானும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன். அந்த ஹீரோ வந்து உனக்கு தகுதியான ஆளே கிடையாது" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இருக்கான். அவன பார்த்தோன்னே அவ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பிக்கிறா. "நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "உன்கிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லைன்ற" மாரி சொல்றா. சூப்பையும் சொல்லிட்டு இருக்கான், "நீ அவள டிஸ்டர்ப் பண்ணாத, இங்கேருந்து போ" அப்படின்ட்டு. "நான் கடைசியா உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோனுக்கும் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்ல.
இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா தனியா தான் இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, "என்னால எதுவுமே பண்ண முடியாது. தாத்தாக்கு நீ ரொம்ப முக்கியம். ஸோ அவர் என்ன சொல்றாரோ, அத மட்டும் கேட்டு நடந்துக்க" அப்படின்னு. ஆனா இவன் பார்த்தீங்கன்னா, "இல்ல, நீ இல்லாம என்னோட லைஃப்ப லீட் பண்ண முடியாது அப்படின்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சது. அதனால தான் என்னோட காசு, பணம், சொத்து, கம்பெனின்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு வரதுக்கு ரெடியா இருக்கேன். எல்லாம் உனக்காக தான்" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, அந்த வீல் சேர்லேருந்து எந்திரிக்கிறான். அவ ஷாக் ஆயிர்றா. "அட பாவி! நீயும் நடப்பியாடா?" அப்படின்னு. ஸோ இப்போ தான் அவன் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். 7 வருஷத்துக்கு முன்னாடி நானும் எங்க அப்பாவும் வந்து ஒரு ட்ரிப் மாதிரி போனோம். அப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்காது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் ப்ரைவேட்டா கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததில்ல. பிரேக் வயரை யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க. அது மேபி ஆன்ட்டியா இருக்குமோ அப்படின்ற மாரி எனக்கு சந்தேகமா இருந்தது. அந்த ஆக்சிடென்ட்ல என்னோட 2 காலும் பயங்கரமா அடிபட்டுருச்சு. பட் என்ன டேக் கேர் பண்ணி பார்த்துக்க யாருமே இல்ல. அதனால என்னோட கால சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்க ஃபேமிலிய விட்டு நான் ரொம்ப தூரம் போனேன். என்னோட கால் 2மே எனக்கு க்யூர் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு சரியாகல அப்படின்ற மாரி நான் நடிச்சிட்டு இருந்தேன். அந்த இன்வெஸ்டிகேஷனுமே நான் தனியா பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆன்ட்டி வந்துட்டு எல்லா விஷயங்களுமே கண்டுபிடிக்கிற மாரி இருந்தது. அதனால தான் அத டிஸ்ட்ராக்ட் பண்ணணுமே அப்படின்றதுக்காக உன்ன இதுக்குள்ள கொண்டு வந்தேன். அந்த ஆன்ட்டி சரியான ஒரு விஷம். அது வந்து எங்க தாத்தாவோட பொசிஷனை எப்படியாவது அடையணும் அப்படின்றதுக்காக எங்க அப்பாவையே கொலை பண்ணிருச்சு. அதை எப்படியாவது மாட்டி விடணும்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் முடியலை. இதுதான் என்னோட பெரிய சீக்ரெட். இதுக்கப்புறம் நம்ம 2 பேத்துக்கும் நடுவில் எந்த ஒரு சீக்ரெட்டுமே இல்லை. ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஐ லவ் யூ டூலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்ட்டிய மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு. அவள பார்த்தோன்னே சிரிக்குது. "எதுக்கு நீங்க வந்த? போ" அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நீ தேவையில்லாம என்ன டச் பண்ணிட்ட. அதுக்கு நீ அனுபவிக்கணும்" அப்படின்னு. "என்னடி நீ என்ன பண்ணிருவ?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு அவனுக்கு நடந்த ஆக்சிடென்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டே இல்ல அப்படின்ற மாரி என்கிட்ட அடிக்கடி சொன்னான். அதனால தான் அவன் யுஎஸ் போயிட்டு நிறைய விஷயங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணான். இப்ப என்ன? அவன்கிட்ட வந்துட்டு எவிடன்ஸ் இருக்குன்றியா? இல்லையே! அத ஒருத்தவங்க அழிச்சுட்டாங்க. எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா சிரிக்குது. ஆனா, நீங்க ஒரு ஆள செட் பண்ணீங்கல்ல, அந்த பெர்சன் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்கான். எங்க ஃப்யூச்சர்ல அவன நீங்க மாட்டி விட்டுருவீங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல தான். அந்த எவிடன்ஸ் எல்லாமே இந்த பென் டிரைவ்ல இருக்கு அப்படின்னு. நான் என்ன முட்டாளா? நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேனா? அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. நீங்க தானே ஹீரோ அப்பாவோட கார்ல அந்த பிரேக் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டது. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கூட இதுல இருக்கு அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அள்ளாயிருது. இப்போ உனக்கு என்ன வேணும்? எவ்வளோ காசு வேணும்? அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட காசை வச்சு நான் என்ன பண்றது? எனக்கு இப்போ நீங்க இருக்கீங்கல்ல, அந்த பொசிஷன் எனக்கு வேணும். வாய்ஸ் சேர்மன் பொசிஷன் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்து அந்த பென்ட்ரைவை பார்த்தீங்கன்னா பிடுங்கி அப்படியே கீழே போட்டு அதை உடச்சிருது. என்ன நினச்சிட்டு இருக்க? நீ இப்போ வந்து வாய்ஸ் சேர்மன் போஸ்டிங் வேணும்னு கேட்ப. அடுத்து என்னோட பொசிஷன் வேணும்னு கேட்ப. உன்னெல்லாம் விட்டே வைக்கக்கூடாது. இப்போ உனக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. என்ன பண்ணுவ அப்படின்னு. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? எதுக்கு நீ ஹீரோக்கு இந்த மாதிரி பண்ற? அவன் உன்னோட தம்பி தானே அப்படின்னு. அவன் என்னோட தம்பியெல்லாம் கிடையாதே. அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எனக்கு இந்த பொசிஷன் வேணும். அதனால தான் அவங்க அப்பனை நான் கொண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிஏ அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இந்த ஆன்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கப்புறம் அந்த தாத்தாக்கு முன்னாடி தான் சாரின்னு கேட்டுட்டு இருக்கு. பொண்ணை நான் என் சொந்த பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கிட்டேன். ஆனால் எப்படி என் பையனை கொலை பண்ண உனக்கு மனசு வந்தது அப்படின்னு. ஆமாம், என்னை தத்தெடுத்து வளர்த்தீங்க தான். எனக்கு எல்லா திறமையுமே இருந்து அந்த கம்பெனி நீங்கள் என்கிட்ட கொடுக்க ரெடியானீங்களா? கிடையாது. உங்கள் பையன்கிட்ட தானே கொடுத்தீங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். நீங்கள் எப்போவுமே என்ன வந்துட்டு சொந்த பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் கடுப்பாயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா நீ என்னோட பொண்ணே கிடையாது. நீ பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீ அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி சிரிக்குது, அழுகுது. அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, ஆமாம் அந்த அம்மாவுக்கு அந்த பென்ட்ரைவில் எதுவுமே இல்லைன்ற விஷயங்கள் தெரிய வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. அதுக்கு தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன, அது பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்குமே அது வந்து அனுபவிக்க போகுது அப்படின்னு. ஆனால் தாத்தா தான் ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்படுவார்ல அப்படின்னு. அவரை ஹாப்பி ஆக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுறான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக அப்படியே கையை நீட்ட ரிங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்போ இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அடடா என் பொண்ணு எம்பிட்டு அழகாக இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவ கேட்குறா, ஏம்மா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்க அம்மா வந்து அழுவாங்க, நீ ஏம்மா சிரிக்கிற அப்படி. உன்னை ஹீரோ ரொம்ப நல்லா பார்த்துப்பான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நான் ஏன் அழுகணும் அப்படின்னு. ஒருவேளை அவன் என்னை புள்ளி பண்ணானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. கண்டிப்பாக அவன் உன்னை புள்ளி பண்ண மாட்டான்டி, நீ தாண்டி பண்ணுவ அப்படின்னு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறாங்க.
இதுக்கப்புறம் அந்த வெட்டிங் ஹாலை தான் காட்டுறாங்க. அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோவ கூப்பிட்டு சொல்லிட்டுருக்காங்க, "உங்கள் அப்பா ஒரு வேளை உயிரோடு இருந்திருந்தா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார்ல" அப்படின்னு. ஹீரோக்குமே ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உனக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன். அடுத்த சம்மருக்குள்ளே எனக்கு ஒரு பேத்தியோ பேரனோ வேணும் அப்படின்னு. "என்ன தாத்தா ரொம்ப கம்மியான டைமில் அது எங்களால பண்ண முடியாது" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது 2 பேரும் சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாகவே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ரிங்கெல்லாம் மாற்றி அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.